அமெரிக்காவையே அதிர வைத்த இந்தியா, அடுத்த உக்ரைன் வங்கதேசமா? நம்ம மேல 50% வரி போட்டும் அமெரிக்காவால இந்தியாவை ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் தெரியுமா? அடுத்த 60 செகண்ட்ல மொத்த உண்மையும் புரியும். இப்போ உலக அரசியல்ல ஒரு பெரிய மகாநிதி மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு எதிரா அமெரிக்கா எவ்வளவோ தடைகள் போட்டும் நம்ம நாட்டு ஏற்றுமதி 27% அதிகரிச்சிருக்கு. ஆனா அமெரிக்கா சும்மா இல்ல. நம்ம ஊர் ஐடி பசங்களோட H1B விசாவில கை வச்சு நம்ம பிக்டெக் கனவை முடக்க பாக்குறாங்க. இது வெறும் விசா பிரச்சனை இல்ல, ஒரு பெரிய சதி. அமெரிக்கா நம்மள சுத்தி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்குது. வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா வீழ்ச்சிக்கு அப்புறம் நடக்கிற கூத்துகளை கவனிச்சிங்களா? பயங்கரவாதிகள் விடுதலை, இந்திய ஆதரவு அதிகாரிகளுக்கு செக். சென்னை பெங்களூருல இருக்கிற ஐடி ஊழியர்கள்ல இருந்து தங்கம் வாங்குற சாமானிய மக்கள் வரை எல்லாரையும் இது பாதிக்கும். ஏன்னா தங்க விலை ஏறுறது டாலரோட வீழ்ச்சியை குறிக்குது. வங்கதேசத்தை தெற்காசியாவின் உக்ரைனா மாத்தி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா பிளான் போடுது. ஆனா இந்தியா அடங்கல. சாம்சங், கூகுள்னு அமெரிக்க நிறுவனங்களே $70 பில்லியன் முதலீட்டோட நம்ம ரிலையன்ஸ், அதானி பின்னாடி ஓடி வர்றாங்க. உற்பத்தியில இந்தியா தன்னிறைவு அடைஞ்சதுதான் அமெரிக்காவோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. அடடான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நம்ம ஏற்றுமதி எகிரிட்டு இருக்கு. இது வெறும் பிசினஸ் இல்ல, இந்தியாவோட இறையாண்மை போர். 2026க்குள்ள உலக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியா இந்தியா மாறப்போகுது. டாலர் யுகம் முடியுது. தாதுக்கள் மற்றும் பொருட்கள் சார்ந்த பொருளாதாரம் உதயமாகுது. அமெரிக்காவோட இந்த தந்திரத்தை இந்தியா முறியடிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முக்கியமான தகவலை எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அமெரிக்காவையே அதிர வைத்த இந்தியா இது.